அம்மா, காடு வாவானது வீடு போனது இதுக்கு என்னமா அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல பழமொழி கேட்டோம், சொல்றேன் நானு. காடு வாவானது வீடு போனது. அதுக்கு எல்லாருமே தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கின்னு இருக்கிறாங்க. அத வயல்காடு விவசாயிய நல்ல விவசாயம் பண்ணி நல்ல உழைச்சி அன்னலட்சுமிய வீட்டுக்கு எடுத்துட்டு போ, நாட்டுக்கும் கொடு அப்படின்னு வீடு போனது. இதுதான் அதுக்கு அர்த்தம். ஏமா, இது விவசாய சம்பந்தப்பட்ட பழமொழி. அதனால விவசாயத்தை பத்தி கொஞ்சம் பேசும். சரிம்மா. நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம் தான். அந்த விவசாயத்தை பத்தி நம்ம பேசுவோம். சரிங்கம்மா. அம்மா, இப்ப அந்த விவசாயம் செழிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமா வழியா எந்த முறையில விவசாயம் பண்ணாங்களோ அந்த முறையில விவசாயம் பண்ணா நமக்கு மகசூலும் அதிகமா கிடைக்கும். இப்ப வெளிநாட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க, நம்ம முன்னோர்களுடைய வழிமுறையில அந்த பாரம்பரிய முறைய தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போயிட்டு விவசாயம் பண்ணி அவங்க நாட்டுல மகசூல அதிகமா பண்ணிட்டாங்க. நிறைய மகசூல் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ண நமக்கே இப்படி இருக்கே, காலங்காலமா ஆதி காலத்துல இருந்து அவங்க பாட்டம் பூட்டம் செஞ்சத வழியில அவங்க செஞ்சுட்டு வராங்களே, அவங்கள விட்டுட்டோம்னா அவங்க இந்த விவசாயத்துல மேன்மை அடைஞ்சு நாடு முன்னேறி அவங்க தானே எல்லா நாட்டுக்கும் உற்பத்தி பண்ற மாதிரி ஆயிடும், குடுக்குற மாதிரி ஆயிடும், ஏற்றுமதி பண்ற மாதிரி ஆயிடும் அவங்க உற்பத்தி பண்ணத. அப்ப நம்ம உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறது நம்ம என்ன பண்ண முடியும் யோசிச்சு அவங்களுடைய கெமிக்கலை கொண்டு நம்ம கிட்ட இறங்கிட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், மண்ணை கெடுத்து தண்ணியை கெடுத்து நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்து பணத்தை கொட்டின்னு எடுத்துன்னு போய் மருத்துவத்துல கொட்டிட்டோம். என்னடா இது விவசாயம் இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் சிந்திக்க ஆரம்பிச்சோம். யோசிச்சு என்ன பண்றது, நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமா செஞ்சுட்டு அந்த விவசாயத்தை நம்ம கைவிடவேதான் இப்படி ஆயிடுச்சுன்னுட்டு சரி மறுபடியும் நம்ம அந்த விவசாயத்தை முறையிலேயே நம்ம பயிர் பண்ணுவோம், விவசாயம் செய்வோம்னு செய்ய ஆரம்பிச்சு இப்ப செழிப்பா இருக்கு, நம்ம முன்னேறிக்கின்னு வருது விவசாயம். சரித்திர காலத்துல யானை கட்டி போர் அடிக்கிறதுன்றது சரித்திரம் ஆயிடுது. அந்த அந்த மாதிரி இயற்கை உரத்தை போட்டு நல்ல மகசூலை ஏற்படுத்தி இது பண்ணி யானையை கட்டி போர் அடிச்சாங்க அந்த காலத்துல. அதே நிறைய இப்ப நம்ம கொண்டாடணும்னாக்கா பயிர் எந்த பயிர் இருந்தாலும் நெல்லோ இல்ல வேற எந்த பயிரோ செய்து அறுவடை ஆனதுக்கு அப்புறம் அது அந்த இடத்துல இயற்கையா உரம் கொடுக்கக்கூடிய தாவரங்களை பயிர் பண்ணி நல்ல வளமா வளர வச்சு அத மண்ணோட சேர்த்து உழுது பதப்படுத்தி அதுல பயிர் செய்தா மகசூல் பெருகும். கண்டிப்பா நம்ம யானை கட்டி போர் அடிப்போம். கண்டிப்பா அம்மா. அம்மா, இப்ப படிச்ச இளைஞர்கள்லாம் இந்த விவசாயத்து மேல ஆர்வம் கொண்டு விவசாயம் பண்றதுக்கு வந்துட்டாங்க. இது இன்னமும் கூட அதிகரிக்கும். இதுவே விவசாயம் ஆரோக்கியமான பாதையில போகுதுன்றதுக்கு உதாரணம். ஆமா. அப்புறம் இத ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கமும் நிறைய வழி செய்யறாங்க. இப்ப மானியம் கிடைக்குது, படிச்ச இளைஞர்கள் விவசாயம் பண்றாங்க, அவங்களுக்கு மானியம் கிடைக்குது, லோன் கிடைக்குது, எல்லா சலுகைகளும் இருக்கு. இந்த நாட்டு முதலிருந்த இளைஞர்கள் தாமா அவங்க முன்னு நோக்கி வந்தாக்கா. ஆமா ஆமாமா. இப்ப விவசாயத்துக்கு எதுவும் ஆதாரம் நீர் தானே. விவசாயத்துக்கு மட்டும் இல்ல நம்ம உயிர் வாழ்றதுக்கும் நீர் ஆதாரம். அப்பேற்பட்ட நீரை எப்படி நம்ம பாதுகாக்கணும், சுத்தமா இருக்கணும். இந்த சாக்கடை நீர்லாம் கலக்க கூடாது, இந்த கழிவு நீர்லாம் கலக்க கூடாது, அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும். இப்ப நம்ம இளைஞர்கள்லாம் ஒண்ணு கூடி அந்த ஏரி குளம் இதெல்லாம் அசுத்தமாகாம இந்த கழிவு நீர்
சேக்கடை நீர்லாம் கலக்காம அதை சுத்தப்படுத்தி நல்லா ஆழமா தூர்வாரி ஆழப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் மழை நீரை சேர்க்கலாம் அதுல. இதுக்கு வந்து அரசாங்கமும் அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் இளைஞர்களை. இந்த நாட்டுடைய பலம் எதுன்னு நினைக்கிறீங்க? இளைஞர்கள். நம்ம நாட்டுல இளைஞர்கள் அதிகம், அதுதான் பெரிய பலமே. இந்த பலத்தை வச்சு நம்ம நாட்டை எங்கேயோ கொண்டு போயிடலாம். மத்த நாடுலாம் வந்து அண்ணாந்து பாக்குற அளவுக்கு செஞ்சிடலாம். இந்த இயற்கை முறை அது எனக்கு ரொம்ப பெருமை. விவசாயத்தை காப்போம், நாட்டை உயர்த்துவோம். ஆமா, எப்போ போல நம்ம 2 பேரும் சேர்ந்து பழமொழியை சொல்லலாமா? சொல்லலாமே. அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு மறுபடியும் நாங்க சொல்றோம். இயற்கை முறை விவசாயத்தை நம்ம கடைபிடிப்போம். சொல்லலாமா? காடு வாழாடுது, வீடு போடுது. இன்னைக்கான பழமொழி. இதுக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமா? இன்னைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.